ஸோ வெங்காயம் நறுக்கின வெங்காயத்தை போட்டு ஸோ இந்த கிளாஸில் 2 கிளாஸ் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி ரைஸ். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறோம் அந்த வெங்காயத்தில். நல்லா வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள் தான். நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் அது கூடவே போட்டு சேர்த்து போட்டு அப்படியே நம்ம இது பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு புதினா இல்லை, ஸோ அதனால் கொத்தமல்லி மட்டும் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வதக்கிட்டு கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வதக்கிக்கலாம். இந்த கேப்சிகம் வந்து சும்மா ஒரு ஆப்ஷனில் தான் நான் போடுறேன். இது வந்து நம்ம இல்லைன்னா ஒன்றும் போடணுன்னு அவசியம் இல்லை. கழுவி கொஞ்சம் நான் கொஞ்சம் வச்சுருந்தேன் கொஞ்சம் இறால், அதை கொஞ்சம் கழுவி உள்ள ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை வந்து நல்லா நம்ம இதோட கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். இப்போ போட்டுக்கலாம். இதோட கொஞ்சம் வீட்டில் அரைச்ச ஜீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் அதில். ஏன்னா கொஞ்சம் ஜீரகம் போட்டால் கொஞ்சம் நம்மளோட ஜீரணத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லது. ஸோ அதுக்காக அதை சேர்க்குறேன். கொஞ்சம் மல்லித்தூளும் போடுறேன். இதெல்லாம் சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக தான் போடுறேன். நல்லாயிருக்கும் போட்டால். இல்லைன்னா இது போடாமலும் நம்ம செய்யலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த 3 கலர் கேப்சிகமும் நான் போட்டுட்டேன் லாஸ்ட்டாக. கொஞ்சம் ஃப்ளேமை ஜாஸ்தியாக வச்சுட்டு இந்த கிளாஸில் தான் அரிசி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து 3 கிளாஸ் ஊற்றணும். 1.5 கிளாஸ், 1 கிளாஸ்க்கு அரிசிக்கு பிரியாணி ரைஸ்க்கு வந்து 3 கிளாஸ் நம்ம ஊற்றுறோம். ஸோ இந்த சமயத்தில் கொஞ்சம் நல்லா கொதி வந்துட்டுருக்கு சாப்பாடு. கொஞ்சம் இந்த சமயத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கோம், பார்த்து ஊற வச்சுருக்க இந்த அரிசியை வந்து போட்டுக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து அரிசி போட்டுட்டோம். இப்போ லைட்டாக கிளறிட்டு இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு விசில் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை.